இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல பிரீமியம் 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸோட பர்சனல் பயோகிராஃபியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகை ஒரு காலத்தில் இருந்தவங்க தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்து அவங்க கெரியரில் ஒரு டாப் பிளேஸில் இருந்த அந்த டைமில் திடீர்னு வந்துட்டு சினிமா விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. இது ஒட்டுமொத்த சினிமா உலகக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நிறைய வருஷம் கழிச்சு அவங்க வந்துட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்கிட்டையும் வந்துட்டு நல்ல ஒரு பாராட்டை வந்துட்டு பெற்றிருக்காங்க. ஸோ அந்த நடிகை யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் கிட்ட இவங்களோட பேரை நம்ம சொன்னாலே முதல்ல அவங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இயல்பான ஒரு நடிப்பு, நேச்சுரலான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்களோட தமிழ் உச்சரிப்பு, இது எல்லாமே தான் வந்துட்டு ஞாபகம் வரும். ஆனால் அவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கோபிகுமார் அப்படின்றது. கேரளத்தில் தான் இவங்க வந்துட்டு பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைம்ல அவங்களுக்கு கலை, இலக்கியம், மொழி இது மாதிரி விஷயங்கள் மேலே நிறைய ஆர்வம் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டெலிவிஷன் ஷோவில் ஹோஸ்டாக தன்னோட மீடியா கெரியரை ஆரம்பிக்கிறாங்க. மீடியா கெரியர் அப்படி ஆரம்பித்து அவங்களுக்கு இருந்த அந்த தமிழ் உச்சரிப்பு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தனாலேயே வந்துட்டு தமிழ் சினிமாக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை அபிராமி அவர்கள். அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம குட்டி ஒரு பயோகிராஃபி வந்துட்டு பார்க்க போகிறோம். 1990களில் வந்துட்டு மலையாளம் படம் மூலயமா தான் வந்துட்டு முதல்ல சினிமாக்கு இவங்க வந்துட்டு அறிமுகமாறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு கிளாமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பாமல் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நடிகை அப்படின்னு ஆரம்பத்திலே வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் சினிமா துறையில வந்துட்டு இருந்தது. இதனாலேயே இவங்க சினிமா துறையில வந்த கொஞ்ச நாட்கள்லே வந்துட்டு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மாதிரியான நிறைய மொழிகளுக்கு இவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிச்சது. தமிழ் ரசிகர்கள் கிட்ட இவங்களோட பேர் சொன்னாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர படம், ஞாபகத்தில் வர படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானவில் தான். அந்த படத்துல இவங்களோட கேரக்டர் வந்துட்டு நல்லாவே ரசிகர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை வந்துட்டு பெற்றது. அதை தொடர்ந்து அவங்க நடிச்ச மிடில் கிளாஸ் மாதவன், சமஸ்தானம், அதுக்கப்புறம் விருமாண்டி, சார்லி சாப்ளின், இந்த மாதிரி ஒவ்வொரு படமுமே வந்துட்டு இவங்களோட ஒரு கேரக்டருக்காக மக்கள் வந்துட்டு அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க நடிச்சிருப்பாங்க. குறிப்பா வந்துட்டு விருமாண்டி மூவில பாத்தீங்க அப்படின்னா அதுல கமல்ஹாசன் சார் வந்துட்டு முன்னணி நடிகரா நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அவங்க எல்லாரையும் தாண்டி இவங்களோட ஆக்டிங்காகவும் இவங்களோட அந்த கேரக்டரைசேஷனுக்காகவும் உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே அந்த படத்தை உருவாக்கி இருப்பாங்க. குறிப்பா அந்த பாட்டுல வர ஒவ்வொரு சீன்ஸா இருக்கட்டும், அந்த நிறைய அந்த படத்துல பாட்டு ஓடும்போது நம்ம கமல்ஹாசன் சார் பார்க்கறத விட நம்ம அபிராமி மேமோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்களோட ஸ்மைல், அந்த கியூட்னஸ் பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் அப்படின்றது வந்து ரசிகர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு தனியாவே உருவாக ஆரம்பிச்சாங்க. மற்ற நடிகை கிட்ட இருந்து இவங்க எப்படி வேறுபட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சிம்பிளிசிட்டி தான். ஒரு சிம்பிளான லுக்கா இருக்கட்டும், டைலாக் டெலிவரியில வந்துட்டு ரொம்ப டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாம இவங்களோட ஒரு பார்வை, இவங்களோட ஒரு சிரிப்பு, அழகான அந்த தமிழ் உச்சரிப்பு, இந்த விஷயத்தாலே வந்துட்டு ரசிகர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அப்படியே தொடர்ந்து அவங்க கெரியர்ல ஒரு டாப் ஹீரோயினா தான் அந்த டைம்ல இருந்துட்டு வந்தாங்க. நிறைய முன்னணி நடிகர்கள், நிறைய முன்னணி இயக்குனர்கள் கூட நிறைய நல்ல நல்ல படங்களை வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல இவங்க பீக்ல இருக்கிற அந்த டைம்ல வந்துட்டு திடீர்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த ஒரு முடிவு வந்துட்டு தமிழ் சினிமா உலகத்துக்கே வந்துட்டு ஒரு அதிர்ச்சியா வந்துட்டு மாறுச்சு. நார்மலாவே சினிமால நம்மளுக்கு ஒரு கெரியர் கிடைக்குது அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதையும் நம்ம வந்துட்டு திறமையால தக்க வச்சுக்கிறது அப்படின்றது இன்னொரு சவால் தான். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல தான் அபிராமி ஆல்ரெடி இருந்தாங்க. அந்த டைம்ல தான் சினிமால இருந்து அவங்க போறாங்க அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டு எடுக்கிறாங்க. இது அவங்க எடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு தன்னோட பர்சனல் லைஃப்க்கு ஒரு முக்கியத்துவம் வேணும். சினிமா கெரியர், சினிமா புகழை விட வந்துட்டு நம்ம பர்சனல் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சுதான் அவங்க சினிமால இருந்து கொஞ்சம் டிராபேக் ஆயிடுறாங்க. ஸோ திருமணத்துக்கு அப்புறம் அவங்க
அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி அவங்க பர்சனல் லைஃப்ல ஹாப்பியாகவே தான் இருந்தாங்க. ஆனால் நிறைய ரசிகர்கள் என்ன நினைச்சாங்க, எதுக்கு அபிராமி இப்படி பண்ணாங்க, இன்னும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலாமே, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பதில் சொல்ற விதமா மறுபடியும் அபிராமி அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அந்த டைம்ல அவங்க டக்குன்னு வந்துட்டு சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகல. டெலிவிஷன் ஷோஸ்ல வந்துட்டு ஜட்ஜா இருந்தாங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா வந்தாங்க. அண்ட் அவங்களோட தமிழ் உச்சரிப்பை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதனாலே நிறைய வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு புகழ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மொழி மேல ஆர்வம் இருந்தது. ஸோ அப்படி படிப்படியா வந்து மறுபடியும் சினிமாக்குள்ள ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த படம் தான் வந்துட்டு மகாராஜா. அந்த மகாராஜா மூவில வந்துட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்கிரீன் டைம் அப்படின்றது இருக்காது. ஆனா வந்த அந்த ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்ல ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண ஒரு கேரக்டரா வந்துட்டு மாறினாங்க. ஒரு இயல்பான ஒரு நடிப்பு, அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மகாராஜா மூவி அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷனை கொடுத்தது. பர்ஃபெக்டான ஒரு கம்பேக்ல வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பேக் கொடுக்கும்போது நான் மறுபடியும் ஹீரோயினா ஏதோ நடிப்பேன், எனக்கு அந்த கேரக்டர் தான் வேணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாம என்னோட கதாபாத்திரத்துல அதுக்கு முக்கியத்துவம் இருக்கா, படம் வந்துட்டு நல்ல ஒரு கதை களத்தோட அமைஞ்சிருக்கா, இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பார்த்துதான் அவங்க வந்துட்டு கதைகளை நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பிளாஸ்டும் வந்துட்டு ஒரு மூவி தான். அர்ஜுன் சார் கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த அபிராமி மேமா இது அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த படத்தில் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த படம் வந்துட்டு ஃபுல்லாமே ஒரு கராட்டே பேஸ்டான ஒரு ஃபேமிலி, அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவியாக வந்துட்டு அது இருக்கும். ஸோ அபிராமி மேமும் வந்துட்டு அதில் ஒரு கராட்டே தெரிஞ்ச ஒரு பெண்ணாக தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்ஷன் சீன்ஸ்லையும் சார் மாசாக நடிக்கிறாங்களே, அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட இந்த ஒரு கம்பேக் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு வெற்றி அப்படின்றத மறுபடியும் அவங்க ஒரு சக்சஸ் அப்படின்ற ஒரு கெரியருக்கும் வந்துட்டு இருக்காங்க. அபிராமி அவர்கள் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இதில் மொழிகளில் வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இதனாலே நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க, நிறைய ரைட்டிங்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. கல்விக்கு என்ன பண்ணணும், சொசைட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய சமூக பணிகளில் வந்துட்டு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆக்டர்னால வந்துட்டு ரொம்ப நாள் அவங்களோட கலையை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னோட ஆக்டிங் கெரியர்லேருந்து கொஞ்சம் பேக் எடுத்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆக்டிங்ல அவங்களை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் அவங்க டெவலப் பண்ணி ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சொசைட்டிக்கு நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உண்மையான கலைஞர், இதுதான் வந்துட்டு உண்மையான ஆக்டருக்கான அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸோடய ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு நம்ம சினிமா கெரியருக்கு திரும்பி வந்த அந்த ஜேர்னி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. நல்ல ஒரு கதைகளை கொடுக்கணும், நம்மளோட பேஷன் நம்ம மறுபடியும் வந்துட்டு ரீகெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க திரும்பி வந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரியல் பேஷன் அப்படின்றது. நம்மளும் இவங்களோட ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு ஸோ நம்மளோட ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கோலுக்காக நம்ம வந்து தொடர்ந்து போராடணும். ஸோ விருமாண்டி படத்தில் ரசிகர்கள் கிட்ட தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கி இப்போ மகாராஜா, பிளாஸ்ட் மாதிரியான படங்களை வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்டயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அபிராமி மேம் அவங்களுக்கு எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அபிராமி அவர்கள் அவங்களோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அவங்களோட கெரியர்ல நல்ல நல்ல ஒரு கேரக்டர்ஸோட ரோல் வந்துட்டு அவங்க பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸையும் செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அபிராமி மேம் நடிச்ச எந்த படம், எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.